தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் கோயில்ஜி அவர்கள் வந்திருந்தாங்க. கமிட்டியில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 இடங்களையும் 27 வேட்பாளர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அது 3 வேட்பாளர்கள் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதை இப்பொழுது எங்களது அகில இந்திய தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடி அதற்கான முடிவுகளை செய்வதற்காக இப்பொழுது எழுத அனுப்பியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு போகும்போது இங்கு வந்து சென்னை விமானத்திலிருந்து மாறி டிரான்சிட் ஆகி புதுச்சேரிக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. வந்து அன்று இரவே இங்கே தங்குறாங்க. மறுநாள் காலையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்பட 67 மாவட்ட தலைவர்களையும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர் வருகை அதோடு முடியும். அதன் பிறகு 4ஆம் தேதி பிறகு 6ஆம் தேதி 2 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வேட்புமனுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் இது அகில இந்திய கட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுடைய தேர்வு இப்பொழுது நாங்கள் எடுத்து அனுப்பியிருக்கோம். அதில் தகுந்த வேட்பாளர்களை பார்லிமெண்ட் போர்டு கூடி முடிவு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து வரும். அதற்கு 2 தினங்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா இப்பொழுது எந்த பிரச்சாரம் இல்லை. 4ஆம் தேதி புதுச்சேரிக்கு போறாங்க. இல்ல ரோட் ஷோ ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிர்வாகிகள் சந்திப்பு மட்டும்தான். எப்படிங்க? அவன் இன்னைக்கு தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறோம். திமுக அரசாங்கத்தின் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு ஆட்சி, அதை கண்டிக்காத ஒரு ஆட்சி, தடுக்க முடியாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு ஆட்சி, கடந்த 5 ஆண்டுகளில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன கிட்டத்தட்ட 70-80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசு, இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான அரசு, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் தங்கள் கையில் புத்தகத்தை எடுக்குவதற்கு பதிலாக பையில் கஞ்சாவை எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே பல கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. அது மட்டுமல்ல, மத்திய அரசு ஏற்கனவே EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிட்டத்தட்ட அதில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிள்ளைமார், பிராமின், செட்டியார், முதலியார், ஆசாரி மற்றும் அதில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட அதில் EWS அந்த செக்ஷன் படி 10% இடஒதுக்கீடும்படி வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே அறிவித்து எல்லா மாநிலங்களையும் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் நம்முடைய அரசு, நம்முடைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை, மாறாக அதில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை, பெண்கள் இரவு நேரங்களில் பகல் நேரங்களிலே ரோட்டில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் ஒரு வெகுஜன விரோத அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி இதற்கான முடிவுரை எழுதப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன்.